வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் இந்த நேற்றைய வீடியோவில இலங்கையில் பிரித்தானியர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல் தொடர்பான விடயங்களை பார்த்த நாங்கள் இன்றைய வீடியோவில இந்த ஆங்கிலேயர் கண்டி ராச்சியத்தினை கைப்பற்றுதல் தொடர்பாக பார்ப்போம். எவ்வாறு கண்டி ராச்சியத்தினை கைப்பற்றுகின்றனர் என்பதை பற்றி பார்ப்போம். அத்துடன் பரீட்சைக்கு பயன்படக்கூடிய விதத்தில், அதாவது ஓயல் பரீட்சைக்கு பயன்படக்கூடிய விதத்துல சில வினாவிடைகளையும் அந்த பாடம் தொடர்பாக பார்ப்போம். அதற்கு முதல் நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். 30 வருட காலம் அரச பாடசாலையில தரம் 6லிருந்து 11 வரை வரலாறு பாடத்தினை கற்பித்துள்ளேன். எனவே நான் போடுகிற வீடியோ மூலம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என நினைக்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்ப இதுல நாங்கள் இன்னைக்கு அதாவது ஆங்கிலேயர் கண்டி ராச்சியத்தினை கைப்பற்றுதல், எவ்வாறு கண்டி ராச்சியத்தை கைப்பற்றுகின்றார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப நேற்றைய பாடத்துல நாங்கள் அந்த இரட்டை ஆட்சி என்றால் என்ன, அதே போல இரட்டை ஆட்சி நிலவிய காலப்பகுதி யாது என்றெல்லாம் பார்த்து நாங்கள். அப்ப அதுல நாங்கள் அந்த இரட்டை ஆட்சி என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் மீள பார்க்கிற போது, இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானிய அரசாங்கமும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் இணைந்து ஆட்சி செய்தமையே இந்த இரட்டை ஆட்சி என அழைக்கப்படுகின்றது. இரட்டை ஆட்சி என்றால் என்ன என்பதற்குரிய வரைவிலக்கணம். இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானிய அரசாங்கமும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் இணைந்து ஆட்சி செய்தமையே இரட்டை ஆட்சி. அப்ப இந்த இரட்டை ஆட்சி நிலவிய காலப்பகுதி நேற்று நான் சொன்னான் கிபி 1798 ஆண்டில் இருந்து 1802 வரையான காலப்பகுதி தான் இந்த இரட்டை ஆட்சி நிலவிய காலப்பகுதி என்று சொல்லியும் பார்த்த நாங்கள். அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த அதனுடைய தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அதாவது ஆங்கிலேயர் கண்டி ராச்சியத்தினை கைப்பற்றுதல். அப்ப இந்த ஆங்கிலேயர் கண்டி ராச்சியத்தை கைப்பற்றான்னு சொல்லியிருக்க, இந்த கண்டி ராச்சியத்தினுடைய மறுபெயர் மலையக ராச்சியம் சொல்லலாம். இதுல இயற்கை பாதுகாப்புடன் கூடிய கண்டிமா நகரம்னு சொல்லி ஒரு படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த கண்டி ராச்சியம் இதனுடைய சிறப்பியல் என்னன்னு சொன்னா, அங்க நீரரண், மலையரண், வன அரண், இந்த 3 ஆலையும் சூழப்பட்ட ஒரு பிரதேசம் தான் இந்த கண்டி ராச்சியம் அல்லது மலையகம். அது அதனுடைய சிறப்பம்சமாக காணப்படுகிறது. மலையக பகுதியினுடைய சிறப்பம்சம் அதாவது அந்த கண்டி ராச்சியம் இயற்கை அரண் பொருந்திய பிரதேசமாக நாங்க அதை சொல்லலாம். அப்ப இயற்கை அரண் என்று சொல்லுகிற போது எப்படிப்பட்ட இயற்கை அரண் அங்க இருக்குன்னு சொன்னா மலை அரண், அதே போல வன அரண், மற்றது நீர் அரண் கொண்ட ஒரு பிரதேசம். அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பிரித்தானியர் இந்த ராச்சியத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அதற்காக ஆளுநர்கள், குறிப்பாக இலங்கைக்கு முதலாவதாக வந்த ஆளுநர் ஃப்ரெட்ரிக் நோர்த், அதே போல அந்த நோர்த்திற்கு பிறகு இந்த மலையக படையெடுப்பு, இந்த கண்டி ராச்சியத்தின் மீதான படையெடுப்பு தோல்வியில முடியேக்க தோமஸ் மெய்ட்லண்ட் 2 ஆளுநர் வருகிறார். அதே போல ரோபர்ட் பிரவுன்ரி. அப்ப இப்படியான ஆளுநர்கள் எல்லாம் இலங்கைக்கு வந்த ஆளுநர்களாக கருதப்படுகின்றார்கள். அப்ப இதுல நாங்க முதலாவது பார்ப்போம். 1798 ஆண்டு ராஜாதி ராஜசிங்க மன்னன் மரணிக்கும் போது கண்டி அரசியல் சிம்மாசனத்துக்கு உரிமையாளர்களாக நாயக்க இளவரசர் 2 பேர் இருந்திருக்கிறார். அதுல ஒருவர் தான் கண்ணுசாமி, மற்றவர் முத்துசாமி. அப்ப அதுல இந்த 2 பேர்ல கண்ணுசாமி, முத்துசாமி 2 பேர்லையும் கண்டி அரசின் தலைமை பிரதானியான பிலிமத்தல் அவையின் ஏற்பாட்டுக்கு அமைய இந்த கண்ணுசாமி என்ற இளவரசன் ஸ்ரீ விக்ரமராய சிங்கன் என்ற நாமத்தோட மன்னராக்கப்பட்டார். அப்ப இந்த கண்டி ராச்சியத்துல மன்னனாக இருந்தவர் இந்த கண்ணுசாமி என்ற இளவரசன் தான், அதாவது ஸ்ரீ விக்ரமராய சிங்கன் என்ற பெயர்ல மன்னனாக்கப்பட்டார். மற்றவர் முத்துசாமி என்பவர் அந்த பாதுகாப்பு கருதி அவர் ஆங்கிலேயரிடம் தஞ்சம் அடைந்தார். அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஆங்கிலேயர் இலங்கையின கரையோர பிரதேசத்துக்கு வந்தது கிபி 1796. அப்ப அந்த கரையோர பிரதேசத்துல தமது ஆட்சியை ஆரம்பித்து சிறிது காலம் செல்வதற்கு முன்னரே என்ன செய்யணும்டா, கண்டி அரசின் மீது தங்களோட அவதானத்தை செலுத்த தொடங்கினார். ஏன்னு சொன்னா, இந்த எங்களுக்கு தெரியும், இந்த பிரித்தானியர் இலங்கை முழுவதையும் ஒரு கட்டத்துல தங்களோட ஆட்சிக்குள்ள கொண்டு 1948 ஆண்டு வரை அவர் ஆட்சி செய்திருக்கிறார். பிறகு 1948 ஆண்டு பிப்ரவரி 4 தான் இலங்கை அவர்களிடம் இருந்து சுதந்திரம் பெறுகிறது. அப்ப இந்த ஆங்கிலேயர் கரையோர பிரதேசத்தை
பிரதேசத்துல ஆட்சியை பிடித்த பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா கண்டியையும் இப்படியே ஒரு விதத்துல தாங்க கைப்பற்ற வேணும். அதுக்கு அவதானத்தை செலுத்தி வந்துச்சின. அப்ப அதுல பிரெட்ரிக் நோர்த் ஆளுநரின் கொள்கை இதில் முக்கியமானது. அப்ப இவர் வந்து இலங்கைக்கு முதலாவதாக வந்த ஆளுநர் தான் இந்த பிரெட்ரிக் நோர்த். அப்ப இந்த பிரெட்ரிக் நோர்த்தினுடைய கால பகுதியில தான் வந்து அதாவது இவர் சிந்திக்கின்றார். அதாவது வந்து கண்டி மீது படையெடுக்க வேண்டும். எப்படி எப்படி சரி இந்த கண்டியை வந்து கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில வந்து இந்த நோர்த் ஈடுபடுகின்றார். அப்ப அதற்காக என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த நோர்த்தினுடைய காலப்பகுதி எடுத்தோம்னு சொன்னா கிபி 1798 தொடக்கம் 1805 வரையான காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதிக்குள்ள இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் தமக்கு சார்பான ஒரு ஒப்பந்தம் ஒன்றிற்கு கண்டி மன்னரை இணங்க செய்வதற்கு முயற்சிக்கிறார். அப்ப ஒரு ஒப்பந்தத்தை எழுதி கண்டி மன்னனை அந்த ஒப்பந்தத்துக்கு இணங்க செய்வது. அதற்காக என்ன செய்யறாருன்னு சொன்னால் 1800ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தளபதி மெக்டோவலின் தலைமையில் கண்டிக்கு ஒரு தூதுக்குழு ஒன்றை அனுப்புவதற்கான ஏற்பாட்டை இந்த நோர்த் மேற்கொண்டார். அப்ப ஆகவே இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற வேணும். அதுக்காக கண்டிக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்புறார் இந்த ஆளுநர் நோர்த். அந்த அந்த தூதுக்குழுவோட 1164 இராணுவ வீரர்களையும் 8 பீரங்கிகளையும் கொண்ட இந்த தூதுக்குழுவின் நோக்கம் என்னன்னு சொன்னால் ஆங்கிலேயரின் படைபலத்தை காட்டி தமக்கு சார்பாக ஒரு ஒப்பந்தம் ஒன்றிற்கு மன்னனை இணங்க செய்து கொள்வது. அப்ப இங்க வந்து படைபலத்தை எல்லாம் கூட்டி அதாவது நிறைய இராணுவ வீரர்களையும் பீரங்கிகளையும் கொண்டு அந்த தூதுக்குழு செல்லுது. அந்த ஆங்கிலேயர் தங்களுடைய படைபலத்தை மன்னனுக்கு காட்ட. அப்ப இதனால மன்னன் பயந்து இதற்கு இந்த ஒப்பந்தத்துக்கு எப்படியும் இணங்குவாருன்னு சொல்லி நினைக்கினான் இந்த ஆளுநர் நோர்த். என்றாலும் படை ஒன்றுடன் பீரங்கிகளையும் எடுத்துக்கொண்டு கண்டியினுள் பிரவேசிப்பதற்கு மன்னன் இணங்கவில்லை. அப்ப இவ இப்படி வர்றதா கண்டி மன்னன் விரும்பல. படைகளோடையும் பீரங்கிகளோடையும் வரதா கண்டிய மன்னன் விரும்பவில்லை. இதனால படையின் பெரும் பகுதியையும் பீரங்கியையும் இடையில் நிறுத்திவிட்டு தனிய தூது குழுவினர் மட்டும் இந்த கண்டிய மன்னனை சந்திக்க நேர்ந்தது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மெக்டோவல் கண்டிக்கு சென்று மன்னனுடனும் பிரதானிகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் ஆங்கிலேயரின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள அரசன் சிறிதும் விரும்பவில்லை. அப்ப இவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனாலும் அங்க வந்து அந்த கண்டிய மன்னன் வேண்ட பேச்சுவார்த்தைகள்ல இடம்பெற்ற விடயங்களை ஒன்றையும் ஏற்கவில்லை. அதனால் அந்த தூது பயணம் ஒரு நல்ல பெறுபேற்றை அளிக்கவில்லை. அப்ப கண்டி அரசர் தந்த செல்வாக்கிற்குள்ள கொண்டு வர முடியாது போனதால் இந்த நோர்த்திற்கு பிரெட்ரிக் நோர்த் மனச்சஞ்சலம் அடைந்தார். அதாவது தன்னுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அப்ப ஆனபடியால நோர்த்திற்கு அது ஒரு தோல்வி என்று நினைக்கிறார். கண்டியில் சுதந்திரமான அரசொன்று இருப்பது கரியோர ஆங்கில ஆட்சிக்கு ஆபத்தானது என அவர் கருதினார். அப்ப அதாவது வந்து கண்டியில வந்து ஒரு நல்ல ஒரு பலப்பான ஒரு படையினர் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அங்க வந்து நல்ல ஒரு பலப்பான ஆட்சி ஒன்று கண்டியில இருக்கு, சுதந்திரமான அரசொன்று இருக்குது. ஆனபடியால இது தங்கட ஆட்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி நோர்த் நினைக்கிறார். அப்ப இதனால கரியோர பிரதேசத்தில் பாதுகாப்பிற்கு படையினரை வைத்திருப்பதற்கு மேலாக உள்நாட்டு பிரதேசத்தில் எல்லைகளை பாதுகாக்கவும் படையினரை வைத்திருக்க பெருமளவு பாதுகாப்பு செலவை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஆங்கிலேயருக்கு ஏற்படுது. அப்ப கரியோர பிரதேசத்திலையும் பாதுகாப்பு படைய வச்சிருக்கணும், அதோட உள்நாட்டு பிரதேசத்தின் எல்லையிலும் பாதுகாப்பு படைய வச்சிருக்கணும். அப்ப 2 பக்கமும் பாதுகாப்பு படைய வைத்திருந்தா அதிக செலவு ஏற்படும். அப்ப இவ்வாறானோட செலவு ஏற்படும் என்பதை ஆங்கிலேயர் உணர்ந்து கொண்டனர். அப்ப இதனால் கரியோர பிரதேசத்து மக்களும் கூட கண்டி மன்னனைத்தான் தமது மன்னராக கருதுவதாலும் அந்த பிரதேசங்களில் கிளர்ச்சி ஏற்படுகையில் இந்த மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா மன்னருக்குத்தான் ஆதரவு வழங்கினர். அப்ப இதனால இந்த ஆங்கிலேயருக்கு அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது. அப்ப இதனால இந்த கண்டி அரசு சில வேளை அந்த ஆங்கிலேயருக்கு எதிரியான பிரான்சியரிடமிருந்து உதவி கோரினால் அது தமது ஆட்சிக்கு ஆபத்தாக அமையும் என்பதை ஆங்கிலேயர் தெரிந்து வைத்திருந்தனர். அப்ப பிரான்சியருடைய உதவி அங்க மன்னனு தமது எதிரியான பிரான்சியரிடமிருந்து உதவி கோரப்பட்டால் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு அது ஆபத்து. அப்ப இதை ஆங்கிலேயர் தெரிந்து வைத்தனர். இதனால தமது தலைமையகமான கொழும்பில இருந்து இராணுவ தலைமை பீடமான திருகோணமலையோட ஒரு தரவழி பாதையாக தொடர்பை வைத்திருக்கிற தேவை இந்த ஆங்கிலேயருக்கு இருந்தது. அதாவது கொழும்பிற்கும் திருகோணமலைக்கும் இடையிலே ஒரு தரவழி பாதை அமைக்கணும் என்று இவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த தரவழி 2 நகரத்துக்கும் இடையில தரவழி போக்குவரத்தை அமைக்க இந்த கண்டி மன்னனுடைய ஆட்சி பிரதேசங்கள் தான் கடந்து செல்லணும். அப்ப அங்க கண்டி ராஜ்யம் தடையாக இருக்குது. அதாவது கொழும்புல இருந்து திருவோணமலைக்கு ஒரு தரவழிப்பாதை ஏற்படுத்தணும்னு சொன்னா நேரடியா போகலாம். ஏன்னு சொன்னா இடையில கண்டி ராஜ்யம் தடையாக இருக்குது.
அப்ப இதனால இந்த 2 நகரத்துக்கு இடையே தரவழி போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு கண்டி மன்னனுடைய ஆட்சி பிரதேசங்களை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. அப்ப இதற்காக பாதை ஒன்றை நிர்மாணிக்க வேண்டிய தேவை இந்த பிரித்தானியாவிற்கு ஏற்பட்டது. பிரித்தானியருக்கு இதற்கு மன்னனின் அனுமதியும் கிடைக்கவில்லை. இதனால் இவ்வாறான காரணங்களால் கண்டி அரசை தமது செல்வாக்கினுள் வைத்திருப்பதற்கோ கைப்பற்றிக் கொள்வதற்கோ வேண்டிய தேவை ஆங்கிலேயருக்கு இருந்தது. அப்ப எப்படியாவது இந்த என்ற நோக்கம் அந்த ஆங்கிலேயற்ற நோக்கம் இந்த மலையகத்தை கைப்பற்ற வேண்டும், அதாவது கண்டி அரசை கைப்பற்ற வேண்டும். அப்ப அதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா 1803ஆம் ஆண்டு கண்டி மீது படையெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப அதுல மெக்டோவலின் தூது பயணம் எதிர்பார்த்த பலனை அடையாததால இந்த நோர்த் கண்டிக்கு படையெடுக்க தீர்மானித்தார். அப்ப இதற்காக 1803ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் கொழும்பிலிருந்தும் திருவோணமலையில் இருந்தும் 2 படை அணியினரை கண்டிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தார் இந்த நோர்த். ஆனால் மெக்டோவலின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆக்கிரமிப்பின் போது இந்த பிப்ரவரி 21ஆம் தேதி ஆங்கில படை கண்டிய நகரினுள் பிரவேசித்தது. அப்ப அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னனும் நகர மக்களும் சேர்ந்து பாதுகாப்புக்கு உத்தியாக நகரத்தை கைவிட்டு தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் ஈடுபட்டார்கள். அப்ப நகரத்தை விட்டு ஓடிட்டான். ஆங்கிலேயரால் கண்டிக்கு அழைத்து செல்லப்பட்ட இளவரசன் முத்துசாமி தான் அங்க மன்னராக பிரகடனம் செய்யப்பட்டார். ஆனால் அங்க அந்த கண்டிய மக்களால முத்துசாமிக்கு எந்தவித ஆதரவும் கிடைக்கவில்லை. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆதரவையும் வழங்காத கண்டிய மக்கள் இந்த விக்ரமராயசிங்கனை சூழ ஒன்று கூடி யுத்தத்துக்கான ஆயத்தங்கள்ல ஈடுபட ஆரம்பித்தனர். அப்ப யுத்தம் ஏற்படையும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒன்று மழைக்காலம் ஆரம்பமானதால இந்த பிரித்தானிய படையினரிடையே நோய்கள் வரவ ஆரம்பித்தது. அதோட இந்த கரையோர பகுதியில இருந்து கண்டியுடனான தொடர்பு வழிகளை கண்டியினர் தடைப்படுத்தியதால இங்க அந்த உணவுப் பொருட்கள் குடிவான பொருட்களுக்கெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் கொழும்பு நகரத்தோட தொடர்பு கொள்வதற்கும் தகவல் தொடர்புகளுக்கும் இடைஞ்சல் ஏற்பட்டது. அப்ப இவ்வாறான சில பிரச்சனைகளை இந்த ஆங்கிலேயர் எதிர்நோக்க வேண்டி இருந்தது. அப்ப இவன் இப்ப மலையகராட்சியத்துக்கு போறான்னு சொன்னாலும் இவைக்கு இங்க இந்த படையினரிடையே ஆங்கில படைக்கு மழைக்காலம் தொடங்கியதால நோய்கள் ஏற்பட தொடங்கியது. மற்ற தொடர்பு பாதைகள் தடைப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த உணவுப் பொருட்கள் குடிபானங்கள் எடுத்து செல்ல முடியாத நிலை, மற்ற கொழும்புடனான தகவல் தொடர்புகளுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது. அப்ப இதனால பல பிரச்சனைகளை இந்த பிரித்தானியர் எதிர்நோண்டனர். அப்ப இதை பயன்படுத்தி கொண்டுதான் கண்டி படையினர் மேற்கொண்ட தாக்குதல்களால் ஆங்கிலேய படையினருக்கு பெருந்தோல்வி ஏற்பட்டது. எனவே பொம்மை ஆட்சியாளனான முத்துசாமி இளவரசன் கொல்லப்பட்டதில இருந்து ஆங்கிலேயர் அடைந்த தோல்வியின் அளவு வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப இதனால ஆங்கிலேயர் இங்க முத்துசாமி என்ற இளவரசனும் கொல்லப்பட ஆங்கிலேயருக்கு தோல்வி. இந்த படையெடுப்புக்கு முன்னர் ஆளுநர் நோத்துக்கு கண்டிராட்சியம் தொடர்பான சரியான அறிவோ அனுபவமே இருக்கவில்லை. அப்ப இந்த கண்டி மீதான படையெடுப்பு தொடர்பாக இந்த இலங்கைக்கு வந்த முதலாவது ஆளுநர் இந்த பிரெட்ரிக் நோத்துக்கு இந்த கண்டி ராஜ்யம், அதாவது இந்த மலையக ராஜ்யம் தொடர்பான ஒரு அறிவோ அனுபவமோ இருக்கையில. என்றாலும் தன் ஆக்கிரமிப்பு தோல்வியில் முடிவடைந்தவுடன் கண்டி அரசு பலமானது என்றும் இவ்வாறான ஆக்கிரமிப்புகளால் அதனை வெற்றி கொள்ள முடியாது என்றும் விளங்கி கொண்டார். அப்ப இதுல இருந்து நோத் ஒரு விஷயத்த அறிஞ்சு கொள்கிறார், கண்டி அரசு பலமானது, அப்ப தங்களுடைய இந்த ஆக்கிரமிப்புகளால தாங்கள் வெற்றி கொள்ள முடியாதுன்றதை உணர்ந்து கொண்டார். இதனால் என்ன செய்கிறாருன்னு சொன்னா இதனால் 1803ஆம் ஆண்டு படையெடுப்பின் பின்னர் கண்டியுடன் மிகவும் பொருத்தமான தந்திரோபாய கொள்கை ஒன்றை செயற்படுத்துவதற்கு இந்த ஆங்கிலேயர் முனைந்தனர். அப்ப இப்ப நோத்தின் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா இந்த பிரெட்ரிக் நோத்துக்கு பிறகு 1805ஆம் ஆண்டு ஆளுநர் நோத்தின் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு தோமஸ் மெய்ட்லன் என்பவர் இந்த நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அப்ப இலங்கையின் முதலாவது ஆளுநர் பிரெட்ரிக் நோத், இலங்கையின் 2வது ஆளுநர் யாருன்னு சொன்னா தோமஸ் மெய்ட்லன் இங்க 2வது ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அப்ப இவரும் என்ன செய்யறாருன்னு சொன்னா நோத்தை போல கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கும் கொள்கையை கைவிட்ட அவர் எதிர்காலத்தில் இந்த கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதற்கு அப்படியான ஒரு பின்னணியை தோற்றுவிக்கலாம் என்ற ஒரு தந்திரம் ஒன்றை மேற்கொள்கிறார், தந்திரமான கொள்கையை. அதற்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா நல்ல திறமை மிக்க ஒரு அரச உத்தியோகத்தரை பயன்படுத்துறார். அதாவது ஜோன் டொயிலி என்ற ஒரு அரச உத்தியோகத்தரை இந்த தோமஸ் மெய்ட்லன் பயன்படுத்துறார். அப்ப இந்த ஜோன் டொயிலி என்பவர் எப்படிப்பட்டவர்? இப்ப இவர் ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டதாரி. அப்ப இலங்கைக்கு வந்த அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஏனையவர்களைப் போல தேசிய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தாமல்
அதை விளங்கிக் கொள்ள அந்த பாடங்களை எல்லாம் கற்கிறார். குறிப்பாக சிங்கள மொழியெல்லாம் பிக்குகளிடம் போய் பயிறுகிறார். அதாவது கரதொட்ட தர்மராம பௌத்த பிக்குவிடம் சிங்கள மொழி கற்கிறார். அதை விட டொயிலி கயமன் நோனா என்ற புகழ்பெற்ற பெண் கவிஞருடன் போட்டிக்கு கவி பாடும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்ததாகவும் வாய்மொழி கதைகள் கூறுகின்றன. அதே போல அவர் தேசிய பழக்க வழக்கம் தொடர்பாகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார் இந்த யோன் டொயிலி. வெற்றிலை மெல்லுவதற்கு கூட பழக்கப்பட்டார். இதனால பொதுமக்களிடம் மட்டுமல்ல கண்டி பிரதானிகளிடமும் அவர் செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார். அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்ன இந்த யோன் டொயிலி மிகவும் திறமை மிக்க ஒருவர். அப்ப அவர் தன் திறமையை பயன்படுத்தி கொண்டு நல்ல கூர்ந்த அறிவோட தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். அப்ப இது யாருடைய எந்த ஆளுநருடைய காலத்துல இடம்பெற்றான்னு சொன்னால் இந்த தோமஸ் மெய்ட்லனுடைய காலத்துல அவர் ஆளுநராக வந்த பிறகு தனக்கண்டு திறமை மிக்க ஒரு அரச உத்தியோகத்துல பயன்படுத்துறார் யோன் டொயிலி. அந்த டொயிலியும் ஒரு பட்டதாரி. அதே நேரம் அவரும் அந்த சிங்கள மொழியெல்லாம் கற்று அவையின் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கம் தொடர்பாக எல்லாம் சிறப்பு தேர்ச்சியை பெற்றவராக இருக்கின்றார். அப்ப இப்படி யோன் டொயிலி கண்டி பிரதானிகளுடன் ஒரு இரகசிய தொடர்பை கொண்டிருந்தார். அவர்களை ஆங்கிலேயருக்கு சார்பானவர்களாய் மாற்றிக் கொள்வதில் அதீத ஈடுபாடு காண்பித்தார். அப்ப அவை என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த டொயிலி கண்டி பிரதானிகளோட ஒரு ரகசிய தொடர்பை கொண்டிருந்து அதை ஆங்கிலேயருக்கு சார்பாக மாற்றிக்கொள்வது. அப்ப அதுக்காக சில வேடங்கள் போறார். வியாபாரி வடிவில் அறிஞர்கள் சமய குருமார் போன்று வேடம் பூண்டு ஒற்றர்களை கண்டிக்கு அனுப்பி அந்த ராஜ்யத்தின் உள்நாட்டு நடவடிக்கை தொடர்பான சகல விஷயங்களையும் சேகரித்துக் கொள்வதில் ஈடுபட்டார் இந்த யோன் டொயிலி. அப்ப அதாவது ஒற்றர் வேடம் போட்டு மாறு வேடத்துல வியாபாரிகளா போறது, கண்டி ராஜ்யத்துக்கு சமய உரிமையார் மாதிரி போறது, அறிஞர்கள் போல போறது. அப்படி போய் அங்க கண்டி ராஜ்யத்திலே அந்த உள்நாட்டிலே என்னென்ன நடவடிக்கைகள் இப்படி எல்லாம் நடக்கிறது, என்னென்ன விடயங்களை சேகரிக்கலாம்ன்றதெல்லாம் அந்த செயற்பாடுல ஈடுபட்டார். இதனால் கண்டி அரசின் உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த ஒரு ஐரோப்பியரும் அறிந்திராத விடயங்களை தெரிந்து வைத்திருக்கும் திறமையாளராக இவர் காணப்பட்டார். அப்ப ஏற்கனவே இலங்கையை ஆட்சி செய்த ஐரோப்பியர்கள் இருக்கிறான், போர்த்துகேயர் ஒல்லாந்தர், அவையெல்லாம் அறிந்திராத விடயங்களை தெரிந்து வைத்திருக்கிற ஒரு திறமையாளராகத்தான் இந்த யோன் டொயிலி காணப்பட்டார். தோமஸ் மெய்ட்லண்டும் டொயிலியும் உருவாக்கி வைத்திருந்த தமக்கு சார்பான சூழ்நிலையை பயன்படுத்தித்தான் இவர்கள் இந்த கண்டியை கைப்பற்றுவதற்கான மிச்ச நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்ப இவ்வாறு தோமஸ் மெய்ட்லன் இந்த கண்டியை கைப்பற்றுவதற்காக சில இரகசிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதற்கு பிறகு இலங்கைக்கு வந்த மூன்றாவது ஆளுநர் தான் யாருன்னு சொன்னால் ராபர்ட் பிரவுண்ட்ரிக் என்பவர் தான் இலங்கைக்கு வந்த மூன்றாவது ஆளுநர். அதாவது ராபர்ட் பிரவுண்ட்ரிக் என்பவர். அப்ப இவரும் என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த கண்டி ராஜ்யம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்படுவதற்கு ஆங்கிலேயரின் தந்திரமான செயற்பாடு மட்டும் காரணமாக இருக்கவில்லை. ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னனின் ஆட்சி காலத்தில் இந்த ராஜ்யத்தின் வீழ்ச்சியை துரிதப்படுத்த பல காரணிகள் உருவாகினது. அதுல முதலாவது பார்ப்போம், அனுபவம் குறைந்த வாலிபனாக அரசன் இருந்தபடியால் நாயக்க உறவினரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயற்பட்டமையை அவதானிக்க முடிந்தது. அதே போல கண்டியின் இறுதி பிரதம பிரதானிகள் இருவரும் மன்னருடன் முரண்பட்டவர்களாக இருந்தனர். தன்னை மன்னனாக்கிய பிலிமத்தலாவை என்ற பிரதம பிரதானியுடன் மோதல் உருவாகி கடைசியா அங்க மரண தண்டனை விதிக்கப்படுகிறது பிலிமத்தலாவை. அதனை அடுத்து அந்த பதவிக்கு இப்ப நியமிக்கப்பட்ட எகலப்பொல என்ற பிரதம பிரதானியுடனும் முரண்பாடுகள் தோன்ற தொடங்கியது. அப்ப இவ்வாறு இந்த விக்ரமராய சிங்க மன்னன் ஆட்சி காலத்துல கண்டி பிரதானிகளிடையே பல பேதங்கள் வளர்ச்சி விட்டது. இதனால் பெருமளவிலான பிரதானிகள் அரசனுக்கு எதிராக செயற்படுகிற நிலை ஏற்பட்டது. அப்ப இதற்கு முன்னர் ஐரோப்பியர் கண்டி மீது ஆக்கிரமிப்பை மேற்கொண்ட சந்தர்ப்பங்களில் பொதுமக்களை ஒன்று திரட்டி அரசனையும் பாதுகாக்கும் பணிக்கு தலைமை தாங்கி செயற்பட்டவர்கள் இந்த பிரதானிகளாக இருந்தனர். அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் அரசனால பிக்குகள் பலர் கொலை செய்யப்பட்டமையால் அரசனுடன் பிக்குகளுக்கு இருந்த நல்லுறவும் இங்க பாதிக்கப்படுகின்றது. அதே போல ஸ்ரீ விக்ரமராய சிங்கமன் என்ற இறுதி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில நடவடிக்கைகளால் இந்த அரசனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நிலவிய உறவுகளும் சீர்குலைந்தது. அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அந்த உறவு சீர்குலைகிறதுக்கு போகம்பரவாவியை விஸ்தரிக்கப்பட்டமை, பத்திரிப்புவை கட்டுதல், இப்படியான கண்டி மாநகரை அலங்கரிக்கும் அரச பணியில ஈடுபட்டிருந்த சப்ரகாமுவா 4 கோரளை 7 கோரளை மக்கள் இரவு வேளையில் கண்டி நகரில் தங்குவதற்கு மன்னர் தடை விதித்திருந்தார். அப்ப இதனால மக்களுக்கு சரியான சிரமமும் ஏற்பட்டது. எனவே மன்னனுக்கு எதிராக
இந்த சப்ரகமுவ பிரதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தை இலகுவாக கட்டுப்படுத்த முடிந்தாலும் அதுல 100க்கும் மேற்பட்ட கலவரக்காரர் எல்லாம் மரணித்தார்கள். அப்ப இதனால அந்த கலவரத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த எகலப்புலவை கைது செய்வதற்கு முடியாமல் போனமையால் கண்டி நகரில் இருந்த அவரது மனைவி மக்களுக்கு கொடூரமான முறையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக இந்த வரலாற்றில சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நடவடிக்கை ஒரு மனிதாபிமானமற்ற இந்த நடத்தை 1815ஆம் ஆண்டாகும் போது விக்ரமராயசிங்க மன்னனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில பெரும் இடைவெளி ஒன்று உருவாகின்றது. அப்ப இவ்வாறு இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுறதுக்கு இந்த 3 ஆளுநர்கள், இந்த ஃபிரெட்ரிக் நோத்தை பற்றி பார்த்தனாங்க, தோமஸ் மெய்ட்லண்ட், அதே போல அந்த 3வது ஆளுநராக வந்தவர் இந்த ராபர்ட் பிரவுன்ரிக். அப்ப இப்படியெல்லாம் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் கண்டி பிரதானிகளும் மக்களும் உயிரை கொடுத்தேனும் மன்னனை பாதுகாக்க முனைந்தனர். அப்ப இந்த கண்டியை பாதுகாத்த இந்த மனித சக்தி ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனின் நடத்தைகளால் அவருக்கு எதிராக அணிதிரண்டது. எனவே தமது நாட்டினுள்ளே மன்னர் பாதுகாப்பற்றவரானவை ஆங்கிலேயருக்கு சார்பானதாக இருந்தது. அப்ப இதை இந்த ஆங்கிலேயர் சார்பாக பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பிரவுன்ரிக்கின்ற காலத்துல, அதாவது 1815ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல கண்டி ராஜ்யத்துக்கு படியெடுத்த போது இந்த மன்னனை பாதுகாத்து கொள்ள மக்கள் முன்வரவில்லை, கண்டி மக்கள். எனவே அதை சாதகமா பயன்படுத்தி கொண்டு இந்த ஆக்கிரமிப்பு மக்களின் நலனுக்குத்தான் மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லியும், கண்டி ராஜ்யத்துக்கு எதிரி ஆங்கிலேயர் அல்ல என்று சொல்லியும், ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னரே ஆவார் என்ற செய்திகளை மக்களிடையே பரப்புவதற்கு இந்த பிரவுன்ரிக் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அப்ப இங்கே ஆளுநர் பிரவுன்ரிக் என்ன செய்தார்ன்னு சொன்னா, மன்னனை பாதுகாத்து கொள்ள கண்டி மக்கள் முன்வரவில்லை, இந்த ஆக்கிரமிப்பு மக்களின் நலனுக்காகத்தான் மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லியும், கண்டி ராஜ்யத்தின் எதிரி ஆங்கிலேயர் அல்ல, ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னன் தான் கண்டி ராஜ்யத்தின் எதிரி என்ற செய்தியை மக்களிடையே பரப்ப இந்த பிரவுன்ரிக் நடவடிக்கையை மேற்கொண்டார். அப்ப இதனால இந்த பிரித்தானியர் கண்டியை ஆக்கிரமிக்க விக்ரமராய சிங்க மன்னன் என்ன செய்யறான்டா, கண்டி நகரை கைவிட்டு அவன் பாதுகாப்பான இடம் ஒன்றுக்கு போய் தலைமறைவாக இருந்தார். பிறகு மெதமகனுவரையில் இருந்த அவ்விடத்தை கண்டி மக்களே சுற்றி வளைத்தனர். கடைசியில 1815 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மக்கள் என்ன செய்யணும், மன்னரையும் மகாராணியையும் பிடித்து இந்த ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர். அப்ப இவ்வாறு மன்னன் கைது செய்யப்பட்டமையால் எந்த ஒரு ஐரோப்பியரும் கண்டியில் அடையப்பெறாத ஒரு வெற்றியை இந்த ஆங்கிலேயர் பெற்றுக் கொண்டார்கள். அப்ப ஒரு கடைசியா இந்த ஆங்கிலேயர் இவ்வாறு இந்த கண்டியை கைப்பற்றிக் கொள்ளினம் என்றாலும் மன்னர் கைது செய்யப்பட்டவுடன் மலைநாடு அடிமைப்பட்டு விடும் என்று ஆங்கிலேயர் நம்ப தயாராக இருக்கவில்லை. ஏனென்றால் கண்டி பிரதானிகள் ஆங்கிலேயருக்கு வழங்கிய ஒத்துழைப்பினாலேயே மன்னரை கைது செய்ய முடிந்தது. எனவே அவர்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்வதன் மூலம் இந்த கண்டி ராஜ்ய வித்தியை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு ஆங்கிலேயர் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அப்ப ஆகவே இந்த மலையக ராஜ்யம், அதாவது கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக இந்த ஆங்கிலேயர்ல 3 விதமான ஆளுநர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறோம். ஃபிரெட்ரிக் நோத், தோமஸ் மெய்ட்லண்ட், மற்றது ராபர்ட் பிரவுன்ரிக் ஆகியவர்கள். அப்ப இந்த தலைப்பில நாங்கள் ஒரு மீட்டல் வினாவிடை ஒன்றினை பார்ப்போம். அதுல மிக முக்கியமான சில வினாக்களையும் அதுல பார்த்து கொள்வோம். நேற்று கற்பித்த பாடப்பரப்பில இருந்தும் நான் அந்த வினாக்களை தெரிவு செய்திருக்கிறேன். அதுல முதலாவது வினா இன்றைக்கு, இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன? அதற்குரிய விடை, இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானிய அரசாங்கமும் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் இணைந்து ஆட்சி செய்தமையே இரட்டை ஆட்சி என அழைக்கப்படுகின்றது. இந்த இரட்டை ஆட்சி நிலவிய காலப்பகுதி கிபி 1798 இருந்து கிபி 1802 வரையான காலப்பகுதி. இது முதலாவது வினா. இரண்டாவது வினா, இரட்டை ஆட்சி முறை தோல்வி அடைய ஏதுவான காரணங்கள் எவை? முதலாவது, வர்த்தக கம்பெனியினர் கபடத்தனத்துடன் வரி வருமானத்தை சேகரித்தமையால். இரண்டாவது, பிரித்தானிய ஆளுநருக்கும் வர்த்தக கம்பெனியின் அலுவலர்களுக்கும் பிணக்குகள் தோன்றியமையால். மூன்றாவது, பிரித்தானிய அரசாங்க அலுவலர்களுக்கும் வர்த்தக கம்பெனியின் அலுவலர்களுக்கும் நல்லுறவு காணப்படாமை. அப்ப இதனாலதான் இரட்டை ஆட்சி முறை தோல்வி அடைந்தது. மூன்றாவது வினா, இரட்டை ஆட்சி தோல்வியில் முடிவடைய ஏற்பட்ட ஆட்சி முறை எது?
1802ஆம் ஆண்டு பிரித்தானிய முடிக்குரிய குடியேற்ற நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. அதாவது இலங்கை பிரித்தானிய மகாராணியின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அவரின் பிரதிநிதியாக ஆளுநர்கள் கடமை ஆற்றினார்கள். அடுத்த வினா, இலங்கைக்கு வருகை தந்த ஆளுநர்களை பெயரிடுக. முதலாவது ஆளுநர் ஃப்ரெட்ரிக் நோர்த். அதுல நீங்கள் சின்ன ஒரு இடைவெளி விட்டு அந்த அவருடைய ஆட்சி கால பகுதி கிபி 1798 தொடக்கம் கிபி 1805. இது ஃப்ரெட்ரிக் நோர்த்தினுடைய காலப்பகுதி 1798-1805. 2 தோமஸ் மெய்ட்லண்ட் கிபி 1805 தொடக்கம் கிபி 1812. 3 ராபர்ட் ப்ரவுன்ரிக் கிபி 1812 தொடக்கம் 1820 வரையான காலப்பகுதி. அடுத்த வினா, 1797ஆம் ஆண்டு கிளர்ச்சி ஏற்படுவதற்கு ஏதுவான காரணங்களை குறிப்பிடுக. இது பகுதி 2க்கு வரக்கூடிய ஒரு வினா பகுதி. 1797ஆம் ஆண்டு கிளர்ச்சி ஏற்படுவதற்கு ஏதுவான காரணங்களை குறிப்பிடுக. அதுல முதலாவது காரணம், சுதேச உத்தியோகத்தர்களுக்கு பதிலாக சென்னை அலுவலர்கள், அதாவது அவுமில்தாரர்கள் வரிகளை அறவிடுவதற்கு நியமிக்கப்பட்டமை. அதுல 2வது விடை, இதுவரை காலமும் பண்டமாக செலுத்திய வரியை பணமாக செலுத்த வேண்டி இருந்தமை. 3வது காரணம், தெங்கு வரி உள்ளிட்ட பல புதிய வரிகள் விதிக்கப்பட்டமை. இப்ப தெங்கு வரியோட சேர்த்து புகையில வரி, உப்பு வரி, மீன் வரி என்று புதிய வரிகள் விதிக்கப்பட்டமை. அப்ப இதுதான் அந்த 1797ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்குரிய காரணங்கள். அடுத்த வினா, 1797ஆம் ஆண்டு கிளர்ச்சியை ஆய்வு செய்வதற்கு வருகை தந்த ஆணைக்குழுவின் பெயரை குறிப்பிடுக. மியூரன் ஆணைக்குழு, அதாவது கேர்னல் மியூரன் தலைமையில் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டமையால் இது மியூரன் ஆணைக்குழு என அழைக்கப்பட்டது. அடுத்த வினா, மியூரன் ஆணைக்குழு முன்மொழிந்த சிபார்சுகள் அல்லது பரிந்துரைகளை குறிப்பிடுக. இது பகுதி 2க்கு வரக்கூடிய ஒரு வினா. மியூரன் ஆணைக்குழு முன்மொழிந்த சிபார்சுகள் அல்லது பரிந்துரைகளை குறிப்பிடுக. முதலாவது பரிந்துரை, தெங்கு வரி உள்ளிட்ட புதிய வரிகளை நீக்குதல். 2வது, அவுமில்தாரர்களை சென்னைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு சுதேச உத்தியோகத்தர்களை நியமித்தல். அதுல 3வது, ஒல்லாந்தரின் நீதிமன்ற முறையை மீண்டும் ஸ்தாபித்தல். 4வது, வரி வசூலித்தல், நீதி வழங்குதல் என்பவற்றிற்கு வெவ்வேறு உத்தியோகத்தர்களை நியமித்தல். இதுல முக்கியமான சில வினாவிடைகள் தந்திருக்கிறேன். இந்த இன்றைக்கு கற்பித்த பகுதிக்கான வினாவிடைகளும் நாளைய வீடியோவில் தரப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் இதனை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.